ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு சுவையான ஹெல்தியான கேரட் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, அதை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது ரெண்டையும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா கேரட்டு 2 பெரிய கேரட் எடுத்துக்கேன், நான் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்குனது. அப்புறமா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற பருப்பு, கடலைப்பருப்பு, அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் பொட்டுக்கடலை பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். எண்ணெய் காயிற அளவுக்கு அந்த டைம் ஊறினா போதும், அதிகமாக ஊறணும்னு அவசியம் இல்லை. இந்த கேரட்டில் நிறைய சத்து இருக்குது, அதனால டெய்லியும் கூட கேரட் சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பால் கவர் எடுத்துட்டு அதில் நம்ம மசால் வடை தட்டுற மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டுற வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மிதமான சூட்லேயே போட்டு எடுக்கணும், இல்லைன்னா வடை கருகிரும். நம்ம அந்த கேரட்டோட கலர் வராதப்போ மிதமான சூடுனா அந்த கேரட்டோட கலர் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஒரு வடையை தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். கேரட்டில் விட்டமின் ஏ இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் டெய்லியும் கேரட்டு சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். இப்போது நம்ம வடையெல்லாம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணலாம். இதில் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணால் கூட போதும். இதுவே போதுமான அளவுக்கு கிறிஸ்பியாக தான் இருக்கும். இப்போ நம்ம சுட நம்மளோட கேரட் வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள், நம்மளோட கேரட் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.